ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அமேசிங்கான மணி அண்ட் டிப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்னே சொல்லலாம். நீங்கள் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய டிப்ஸ் மாதிரி தான் இதுவும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு நல்ல ஏர்னிங்ஸை பண்ணக்கூடிய ஒரு சில வெப்சைட்டை பற்றி நீங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நல்ல ஒரு மணி ஏர்னிங்கை நீங்கள் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நீங்கள் டெய்லி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவதுக்கு ஒரு லிங்க் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ஏதாவது அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஷேர் பண்ணுவீங்க, இல்லை அப்படின்னா ஒரு யூடியூப் சேனலோட ஒரு யூடியூப் வீடியோ லிங்க் ஷேர் பண்ணுவீங்க. இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் ஏதோ ஒரு லிங்க் ஷேர் பண்ணுவீங்க, ஒரு URL ஷேர் பண்ணுவீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அது மாதிரி ஷேர் பண்ணுவீங்க, யாராவதுக்கு ஷேர் பண்ணுவீங்க. அது மாதிரி ஷேர் பண்ணுறத வந்து லிங்க்கை வந்து ஷார்ட் பண்ணி அந்த லிங்க்கை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு சென்ட் பண்ணுற மூலிமா நீங்கள் வந்து நல்ல ஏர்னிங்ஸ் சம்பாதிக்க முடியும். அதாவது நீங்கள் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு யூடியூப் சேனலோட ஒரு வீடியோவோட லிங்க் வந்து நீங்கள் ஷேர் பண்ண நினைக்கிறீங்கன்னா, அந்த லிங்க்கை வந்து URL ஷார்ட்னர் மூலமாக நீங்கள் அந்த லிங்க்கை வந்து ஷார்ட் பண்ணி அந்த லிங்க்கை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அந்த லிங்க்கை அவங்க கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. அந்த லிங்க்கை அவங்க கிளிக் பண்ணி பார்க்குற மூலிமா உங்களுக்கு அதில் வந்து ஏர்னிங்ஸ் கிடைக்கும். ஸோ இதனால் நீங்கள் எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் பண்ண தேவையில்லை. ரொம்பவே சிம்பிளான மணியை நீங்கள் சொல்லலாம். நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டும் இருக்காங்க. அது இது மாதிரி இதுக்குன்னு பல வெப்சைட்ஸ் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய சில நல்ல வெப்சைட்ஸை பற்றி இன்றைக்கி நம்ம பார்ப்போம். இதில் நம்பர் ஒன் பொசிஷன் இருக்கக்கூடிய சில வெப்சைட்ஸும் பார்ப்போம். ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்து அதில் நல்ல வெப்சைட் இருக்கோ அதை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். மெயினாக இருக்க 2 வெப்சைட்டை பற்றி சொல்கிறேன். இதுக்கு அடுத்த நல்ல வெப்சைட்ஸ் தெரிஞ்சாலும் அதை பற்றி அடுத்த சில வீடியோஸ் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா AdsFly அப்படின்ட்டு இருக்கும். இந்த வெப்சைட் வந்து ரொம்ப நாளாகவே நல்ல ஃபேமஸான வெப்சைட். இது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வெப்சைட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் AdsFly அப்படிங்கிற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃபஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹேவ் அக்கௌண்ட் லாகின் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா லாகின் பண்ணிக்கங்க. இல்லை அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜாயின் நவ் லாகின் அப்படின்னு இருக்கும். ஸோ ஜாயின் நவ்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி புதுசாக யாரும் இது வரீங்க அப்படின்னா ஜாயின் நவ் கொடுத்துக்கலாம். இல்லை ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா லாகின் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கேன் லாகின் அப்படின்னு கிளிக் பண்ணேன்னா ஸோ கண்டினியூ டு வெப் ப்ரௌசர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. நீங்கள் ஆண்ட்ராய்டு ஆப் இதோட வெப் ஆப் இருக்குது, டவுன்லோட் பண்ணுறனால ப்ளே ஸ்டோரில் போய் பண்ணிக்கங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை சைன் வித் கூகுள் இல்லை சைன் வித் உங்களுடைய பாஸ்வேர்ட் இமெயில் போட்டு லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சைன் இன் ஆயிரும். ஓகே, சைன் ஆகி முடிச்சதும் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகிருக்கும். இதில் வந்து நீங்கள் ஒரு லிங்க்கை எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணுறீங்களோ, நிறைய பேர் எத்தனை பேர் உங்களுடைய லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி பார்க்குறாங்களோ அதை பொறுத்து நீங்கள் வந்து நல்ல ஏர்னிங்ஸ் சம்பாதிக்கலாம். உங்களுடைய நீங்கள் அனுப்புகிற லிங்க்கை வந்து ஒரு 100 பேர் கிளிக் பண்ணுறாங்க, ஒரு 1000 பேர் கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு தான் அந்த மாதிரி உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கொடுப்பாங்க. ஒரு லிங்க்கு கிளிக் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா இவ்வளோ ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அது எதுக்கு அப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த லிங்க்கை ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லிங்க்கை அவங்க வந்து கிளிக் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன ஆடு ஷோ ஆகும். ஸோ அந்த ஆடை அவங்க பார்ப்பாங்க. கண்டிப்பாக அதை பார்த்து தான் அவங்களுக்கு அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே போக முடியும். ஸோ அந்த ஆடை அவங்களுக்கு ஷோ ஆகிறதுக்காக தான் கம்பெனி வந்து உங்களுக்கான அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு இந்த ஆடு கம்பெனிக்காரங்க வந்து இந்த AdsFly கம்பெனிக்கு வந்து ஒரு அமௌண்ட்டை கொடுப்பாங்க. அதில் நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து மெயினாக நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுடைய இந்த ஷேர் பண்ணக்கூடிய லிங்க்கை வந்து இதில் ஷார்ட் பண்ணி அந்த ஷார்டன் பண்ண லிங்க்கை வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம். யாராவதுக்கு நீங்கள் இதுக்காக ஷேர் பண்ணுற லிங்க்ஸை வந்து நீங்களே ஷேர் பண்ணி பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு லிங்க் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா HTTP இந்த நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்பேஸில் நீங்கள் என்ன லிங்க்கை ப்ரொவைட் பண்ண போகிறீங்களோ அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு லிங்க் கிளிக் பண்ணியிருக்கேன். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி சைடில் லிங்க் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு லிங்க் வந்து இங்கே க்ரியேட் ஆயிரும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கொடுத்த லிங்க்குக்கான ஷார்டன் லிங்க். அதை ஷார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த லிங்க் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். இந்த லிங்க்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். அவங்க வந்து இதை கிளிக் பண்ணி பார்த்தாங்கன்னா மட்டும் போதும், கிளிக் பண்ணாங்களே போதும், உங்களுக்கு வந்து இதுக்கு அமௌண்ட் வந்துடும். ஸோ அது மாதிரி எத்தனை பேர் வந்து இந்த அவங்க லிங்க்கை கிளிக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க அந்த பதில் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. டோட்டல் ஏர்னிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வரைக்கும் எவ்வளோ பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்துருக்கு, எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை வந்து இதில் ஈஸியாக நீங்கள் ரொம்ப சீக்கிரம் வித்ட்ரா பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் டூல்ஸ், ரெஃபரல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ ரெஃபரல் பண்ணி இதில் நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம். இதுதான் வந்து ரெஃபரல் லிங்க். ஸோ இந்த ரெஃபரல் லிங்க்கை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது நீங்கள் ஷேர் பண்ணி அவங்க வந்து இது மூலமா ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கான அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. அதாவது அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்களோ அதே அமௌண்ட்டில் ஒரு 100 ரூபா ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் 5% உங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்களுடைய அமௌண்ட் வந்து எடுக்க மாட்டாங்க. கம்பெனி வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 5% தனியாக அவங்க கொடுப்பாங்க.
ஸோ அந்த மாதிரி இந்த ரெஃபரல் லிங்க் மூலிமா நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அடுத்த டூல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இதில் செட்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். உங்களுடைய அக்கௌண்ட்ஸை பற்றி பார்த்துக்கலாம். அதுக்கு சைட்லேயே பார்த்தீங்கன்னா வித்ட்ரா அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அமௌண்ட்டு எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ இருந்தால் தான் வித்ட்ரா பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து மினிமம் நீங்கள் $5 ஏர்ன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதில் வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியும். இப்போ நான் 0 இருக்குங்க, எனக்கு வித்ட்ராக்கான ஆப்ஷன்ஸ் காமிக்கல. ஸோ நீங்கள் $5 நீங்கள் ஏர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும் இதுக்கான வித்ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் பேபால் மூலிமா வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதில் வந்து டூல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய் உங்களுடைய அக்கௌண்ட் செட்டிங்கில் போய் உங்களுடைய பேபால் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். பேபால் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியலனா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை பற்றி தனியாக வீடியோஸில் போடுறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சப்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் அவங்ககிட்ட நீங்கள் டவுட்ஸை கேட்டுக்கலாம். என்னென்ன உங்களுக்கு இந்த வெப்சைட்டை பற்றி உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருந்தாலும் எப்படி யூஸ் பண்ணுறது, என்ன மணியை நீங்கள் எப்படி பண்ணுறது, அந்த மாதிரி பற்றிலாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் அவ்வளோதான். ஸோ அவங்ககிட்ட நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இல்லைனா வீடியோ டியூட்டோரியல்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் மெயினாக பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு லிங்க்கை ஷேர் பண்ணுறீங்கன்னா அந்த லிங்க்கை ஷார்டன் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறீங்க, அவ்வளோதான் இதில் நீங்கள் பண்ணுறது. ஸோ இது ரொம்பவே சிம்பிளான ஒரு ஏர்னிங் மெத்தட். என்ன சொல்லலாம், இதுக்காக நீங்கள் எந்த வித டைம் இதுக்காக எக்ஸ்ட்ராவெலாம் நீங்கள் செலவிட தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் எப்பவுமே நார்மலாக ஷேர் பண்ணுற லிங்க்கை வந்து இதில் ஸ்ட்ரிங் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. நீங்கள் ஷார்டன் பண்ணக்கூடிய லிங்க்கை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னு இந்த இடத்துல என்ன லிங்க் அப்படிங்கிறத பேஸ்ட் பண்ணி சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டிங்க் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிங்க் ஆயிடும். ஸோ அந்த லிங்க்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இடத்துல கூட ஒரு நல்ல ஒரு வெப்சைட். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ்டரா அப்படிங்கிற ஒரு shorte.st அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கும். இந்த வெப்சைட் வந்து நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வெப்சைட்டில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் $1.0441 அப்படிங்கிற அவ்வளோ டாலர் வந்து நான் இது வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து எவ்வளோ யூஆர்எல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கான அமௌண்ட்ஸ் வந்து இது நல்ல ஒரு ஏர்னிங்ஸை தரக்கூடிய வெப்சைட். இது 2வது இடத்துல நல்ல ஒரு நான் யூஸ் பண்ணி பார்த்து உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய வெப்சைட். இது வந்து நல்ல ஒரு ஏர்னிங்ஸே தரும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன லிங்கை நீங்கள் மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண போகிறீங்களோ அந்த லிங்க்கை வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா shorten URL get paid அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த இடத்துல உங்களுடைய லிங்கை வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். அந்த லிங்க்கை வந்து அந்த இடத்துல கொடுத்துட்டு சைடில் பார்த்தீங்கன்னா shorten அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய லிங்க் வந்து shorten ஆயிரும். அந்த லிங்க் வந்து shorten லிங்க்கை வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அது வழியே நீங்கள் அவங்க மணி எர்னிங் பண்ணுவாங்க. சரி, நீங்கள் மணி எர்னிங் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து ரெஃபரல் ஆப்ஷன் இதுவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க வித்ட்ரா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த வித்ட்ரா அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் எவ்வளோ மணி ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ இருந்தால் வித்ட்ரா பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா $5 நீங்கள் ஏர்ன் பண்ணால் மட்டும்தான் இதில் வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியும். அது பேபால் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் $5 இருக்கணும். இல்லை பேனர் அதை யூஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு $20 இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு மந்த்லி வந்து 10ஆம் தேதிக்கு முன்னாடி வந்து உங்களுடைய பேபால் அக்கௌண்ட்டில் வந்து இவங்க பேமெண்ட்டை பண்ணிடுவாங்க. நீங்கள் $5 ஏர்ன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து வெப்சைட் ஸ்கிரிப்ட் அப்படின்னு இருக்கும். இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாகர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஓனாக பிளாகர் அல்லது வேர்ட்பிரஸ் வெப்சைட் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுடைய அந்த பிளாகரோடைய நேமை வந்து அந்த டொமைன் நேம் அந்த யூஆர்எலை வந்து இங்கே நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு அந்த யூஆர்எல் காப்பி பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஸ்கிரிப்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இந்த மாதிரி ஒரு HTML கோடு ஜென்ரேட் ஆகும். இந்த HTML கோடை கொண்டு போய் உங்களுடைய பிளாகர் அல்லது வேர்ட்பிரஸில் போய் நீங்கள் அதில் போய் ஆட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டுக்குள்ளே யாராவது வரும்போது அது ஒரு ஆட் மாதிரி அவங்களுக்கு ஷோ ஆகும். அதாவது இங்கே கொடுக்குற நீங்கள் என்ன லிங்க் உங்களுடைய பிளாகரோட வேர்ட்பிரஸோட லிங்க்கை வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணிடணும். இதை ப்ரொவைட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஸ்கிரிப்ட் அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு HTML ஷோ ஆகும். இதை நீங்கள் காப்பி பண்ணி உங்களுடைய பிளாகர் அல்லது வெப்சைட் வேர்ட்பிரஸோட அதோட லேஅவுட்டில் போய் நீங்கள் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு தெரியலாம் சொல்லுங்கள், நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அவ்வளோதான். இதில் வந்து இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இது வழியே நீங்கள் நல்ல ஒரு ஏர்னிங் பண்ணலாம். URL ஸ்டார்ட் பண்ணுறது மூலியம் மட்டும் இல்லாமல் இதிலையும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. அதிலே பார்த்தீங்கன்னா ரெஃபரல் ப்ரோக்ராம் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரெஃபரல் ப்ரோக்ராம் இது வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நீங்கள் ஜாயின் பண்ண வைக்கிற மூலிமா நீங்கள் இதில் வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க உங்களுடைய ரெஃபரல் லிங்க். இந்த ரெஃபரல் லிங்க்கை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது நீங்கள் ஷேர் பண்ணி அவங்க இது மூலிமா ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு 20% கமிஷன் கொடுப்பாங்க அவங்க ஏர்ன் பண்ணுற மணியிலேருந்து. ஸோ அதில் அடுத்து பார்த்தீங்கன்னா பேனர் ஆட் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து உங்களுடைய வெப்சைட் வேர்ட்பிரஸில் நீங்கள் காப்பி பண்ணி அதில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அது வழியாக யாராவது கிளிக் பண்ணி ரெஃபரல் பண்ணிமா ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா அது உங்களுக்கு எர்னிங்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஆட்ஸ்பேக்கு அடுத்து நல்ல ஒரு இதில் இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட். இதில் வந்து நீங்கள் 100 வியூஸ் நீங்கள் உங்களுடைய லிங்க்கை வந்து 100 பேர் கிளிக் பண்ணி பார்த்துருந்தாங்களே அப்படின்னாலே $1 வரைக்கும் இப்போ கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் எனக்கு போன வியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா சைடில் 3 டாட் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இதில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த் தான் நான் லாஸ்ட்டாக யூஸ் பண்ணுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இது இப்போ இருக்கும் பார்க்கும். ஸோ 123க்கு வேறு வெப்சைட் ஸ்கிரிப்ட் நான் சொன்ன மாதிரி வெப்சைட்டில் அந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஜென்ரேட் ஸ்கிரிப்ட் அதை பண்ணி ஆட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு தனியாக earnings கிடைக்கும். ஷார்டன் லிங்க் வந்து 34 பேர் கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்க, அதுக்கான earnings கிடச்சிருக்குது. ஸோ இதில் வந்து அவங்க ஒரு அச்சீவ்மெண்ட் வச்சுருப்பாங்க. நீங்கள் $100 இதில் 100 உங்களுடைய லிங்கை வந்து ஃபஸ்ட்டு 100 பேர் வந்து கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு $1 வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாங்க. அதுக்கு மேலே நீங்கள் ஷார்டன் அந்த லிங்கை வந்து எதனா கிளிக் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு earnings இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஷார்டன் URL அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது 2 தான் நல்ல ஒரு இதில் இருக்கக்கூடிய வெப்சைட். நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறது. ஸோ நல்ல ஒரு உங்களுக்கு ஏர்னிங்ஸை தரக்கூடிய வெப்சைட். இதில் வந்து இதுக்காக நீங்கள் எந்த வித எக்ஸ்ட்ரா நேரத்தையும் நீங்கள் செலவு பண்ண தேவையில்லை. உங்களுடைய நார்மல் லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த லிங்க்ஸை வந்து இதில் நீங்கள் ஷார்டன் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுற மூலிமா நல்ல ஒரு ஏர்னிங்ஸை சம்பாதிக்க முடியும். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2 வெப்சைட்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இந்த மாதிரி எப்படி யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதிலே கிளாரிஃபை பண்ணுறேன். முடியல அப்படின்னா தனியாக அதை பற்றி வீடியோ போடுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கங்க. இது போன்ற ஒரு தகவலோடு நடந்த வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.